தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். அமெரிக்க ஜனாதிபதி ஹிட்லர் மறு உருவமான ட்ரம்ப், வெனிசுலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரா அவருடைய மனைவி சிலியா ஃப்ளோரஸ் 69 வயது. இரண்டு பேரையும் வெனிசுலாவுடைய தலைநகருக்குள் புகுந்து அமெரிக்காவுடைய டெல்டா ஃபோர்ஸ் கைது செய்து நியூயார்க் மான்ஹட்டன் சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் ஐநா சபை கலைக்கப்பட வேண்டும், வீட்டோ அதிகாரம் பறிக்கப்பட வேண்டும். இந்த நாட்டில் உலகத்தில் ஜனநாயகம், மனித உரிமை அத்தனையும் போலித்தனமானது, நாடகத்தனமானது என்பதை மீண்டும் அமெரிக்க வல்லாண்மை நிரூபித்திருக்கிறது. வெனிசுலாவை பொறுத்தவரை 2013 சாவோஸ் என்கின்ற ஒரு கம்யூனிச சிந்தனையாளன் மர்மமாக கொல்லப்பட்டார். பலமுறை ஃபிடல் காஸ்ட்ரோவை கொல்லுவதற்கு அமெரிக்கா பலமுறை முயற்சி அடைந்து தோல்வியடைந்தது. அமெரிக்கா கண்டத்துக்குள்ளே ஒரு கம்யூனிச நாடு, 50 ஆண்டு காலமாக அமெரிக்கா ஒன்றும் செய்துவிட முடியவில்லை. ஃபிடல் காஸ்ட்ரோ சந்திப்பதற்கு அமெரிக்காவினுடைய அந்தப்புறத்து பெண்களெல்லாம் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய அந்தப்புற அரண்மனையை அமெரிக்காவிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட அழகிகள் அத்தனை பேரும் நிரம்பி வழிந்தார்கள். அப்படி நிரம்பி வழிந்த பொழுது ஒரு அழகி, அமெரிக்க அழகி காஸ்ட்ரோவை கொல்ல முயற்சி செய்கிறார், ஃபிடல் காஸ்ட்ரோவை. அப்பொழுது துப்பாக்கியை கொடுத்து என்னை சுட்டுக்கொள் என்கிறார் ஃபிடல் காஸ்ட்ரோ. அவள் அதிர்ந்து போகிறாள். நான் என்னுடைய மக்களுடைய, உழைக்கும் மக்களுடைய தலைவனாக இருக்கிறேன். இந்த நாடு ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக 50 ஆண்டு காலம் நான் இந்த நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். என்னுடைய சக தோழன் இந்த மக்களுக்காக உயிரை விட்டிருக்கிறான், சேக்வாரா. இப்படி பல வரலாறுகளை அந்த அழகிக்கு சொன்ன பொழுது அவள் கண்ணீரோடு மண்டியிட்டாள். நான் ஒரு பெரிய வரலாற்று தவறை செய்துவிட்டேன், செய்திருப்பேன் என்று. இதே நிலைமை அமெரிக்காவினுடைய தென் அமெரிக்க நாடுகளில் கம்யூனிச சிந்தனை வளர ஆரம்பித்து விட்டது. பல நாடுகள் கம்யூனிச சிந்தனையோடு அவர்கள் உருவாக ஆரம்பித்து விட்டார்கள். அமெரிக்க அந்த கழுகு கண்ணிடமிருந்து எப்படியாவது தப்பித்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அதில் முதல் நாடு வெனிசுலா. வெனிசுலாவில் எண்ணெய் வளம் கொட்டி கிடக்கிறது. அந்த எண்ணெய் வளத்தை எப்படியாவது கபலீகரம் செய்துவிட வேண்டும் என்று அமெரிக்கா நினைக்கிறது. எண்ணெய் வளம் அத்தனையும் சீனாவுக்கு விற்று கம்யூனிச ஒழுங்கை வெனிசுலாவில் நிலைநாட்ட முயற்சிக்கிறார் நிக்கோலஸ் மதுரா. இதுதான் அமெரிக்காவினுடைய கோபம். ஏன் மனைவியோடு கடத்தி கொண்டு போகிறாள் என்றால், அவளும் ஒரு முற்போக்குவாதி, அவளும் ஒரு நாடாளுமன்றவாதி, அவளும் மனித உரிமைக்காக போராடுகிற பெண். இப்படித்தான் அவளுடைய வாழ்க்கையும் ஆரம்பிக்கிறது. ஆக நிக்கோலஸ் மதுராவை கடத்தி கொண்டு போனால் அவள் நிக்கோலஸ் மதுராவாக மாறிவிடுவாள். இதற்காகத்தான் கணவன் மனைவி 2 பேரையும் வெனிசுலா நாட்டினுடைய இராணுவ புலனாய்வாளர்களை பாதி பேரை விலைக்கு வாங்கி துரோகிகளாக மாற்றி பல மாதங்களாக கண்காணித்து, அவருக்கு நெருக்கமான நண்பர்களிடம் வெனிசுலாவை விட்டு தப்பி ஓடிவிடு இப்படியெல்லாம் மிரட்டப்பட்டு, மரணத்தின் விளிம்பில் கூட நான் தப்பி ஓட மாட்டேன், இந்த மக்களோடு தான் இருப்பேன் என்று சொல்லுகிற நிக்கோலஸ் மதுராவை அவருடைய மனைவி 2 பேருமே கம்யூனிஸ்டுகள்.
அமெரிக்க எதிர்ப்பாளர்கள், முதலாளித்துவ எதிர்ப்பாளர்கள், கேபிட்டலிஸ்ட் எதிர்ப்பாளர்கள், இவர்களை அமெரிக்கா கடத்தி கொண்டு போனதின் மூலம் உலகத்தில் எந்த அதிபரையும் எங்களால் கடத்த முடியும் என்று இந்த சிஐஏ நிரூபித்திருக்கிறது. ஆனாலும் இது எத்தனை நாளைக்கு எத்தனை பேரை அமெரிக்கா கடத்த முடியும்? இவர்கள் வியட்நாமில் கற்றுக்கொண்ட பாடம் இன்னும் அமெரிக்கனுக்கு நினைவில் இருக்கிறது. எப்படி வியட்நாம் ஹோசிமினுடைய படை தளபதிகள் அமெரிக்க ஜனாதிபதியை தூக்கத்திலே எழுப்பினார்கள். ஜெனரல் டயர், மன்னிக்கவும், ஜெனரல் பாட், இந்த பாட் ஹோசிமினுடைய தளபதி, ஹோசிமினுடைய தளபதி பாட், இந்த பெயரை கேட்டால் அமெரிக்க ஜனாதிபதி தூக்கம் கலைந்து இரவில் உலர ஆரம்பித்து விடுவார். இப்படியான ஒரு நிலை இருந்தது. ஆனாலும் வியட்காங் வீரர்கள் 1955 ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் 20 ஆண்டு காலமாக 75 வரை தொடர்ந்து போராடி கொண்டிருந்தார்கள். 20 ஆண்டு காலம் அமெரிக்கா பல தோழர்களை சுட்டு கொன்றது, வியட்காங் தோழர்களை. ஆனால் அதற்கு பதிலாக வியட்நாம் போராளிகள் அமெரிக்க இராணுவத்தை புற முதுகிட்டு ஓட வைத்தார்கள். அமெரிக்க இராணுவம் 20 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் அமெரிக்காவில் தயார் செய்யப்பட்ட ஆயுதங்களை எல்லாம் வியட்நாம் மண்ணிலே போட்டு பரிசோதனை செய்தது. பெண்கள் வயற்காட்டிலே வேலை செய்கிற பொழுது துப்பாக்கியை தோளிலே வைத்துக்கொண்டு வேலை செய்தார்கள். ரஷ்ய ஆயுதம் வியட்நாமில் முழுக்க விநியோகிக்கப்பட்டது. இதுதான் வியட்நாம் வீரர்கள் அமெரிக்காவை புறமிதுகிட்டு ஓட வைத்தார்கள். நான் வியட்நாமுக்கு சென்றிருந்தேன் அந்த புனித மண்ணை பார்ப்பதற்கு. உலகம் முழுக்க அமெரிக்க பாஸ்போர்ட், அமெரிக்கா எல்லை கடவு சீட்டை காண்பித்து கொண்டே போய் கொண்டிருக்கலாம். எந்த நாட்டில் விமான நிலையத்திலும் அவர்களுக்கான ஒரு உலக மரியாதை. ஆனால் வியட்நாமினுடைய விமான நிலையங்களில் மற்ற பயணிகளைப் போல அமெரிக்கனும் அந்த எல்லை கடவுச்சீட்டை காட்டி அதை பரிசோதித்து அதை வியட்நாம் இமிகிரேஷன் குடிவரவு அதிகாரிகள் பரிசோதனை செய்து அவரை உள்ளே அனுமதிப்பார்கள். எந்த நாட்டிலும் அமெரிக்கர்களுக்கு மிகப்பெரிய ராஜ மரியாதை. ஆனால் வியட்நாமில் மட்டும்தான் அவர்களை மிக சாதாரண குடிமகனை விட அவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ, வெளிநாட்டு பயணிக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரத்தை இன்று வரை கொடுத்து வருகிற ஒரே நாடு வியட்நாம் நாடு. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரா கைது செய்யப்படலாம், அவருடைய மனைவி தூக்கிலே போடப்படலாம். ஆனால் வெனிசுலாவை அமெரிக்கா கட்டுப்படுத்த முடியாது. கியூபாவை எப்படி கட்டுப்படுத்த முடியாதோ அதே போல வெனிசுலாவையும் கட்டுப்படுத்த முடியாது. மறைந்த அதிபர் 2013 மறைந்த அதிபர் சாவோஸ் ஒரு அமெரிக்கா கண்டத்துக்குள்ள ஒரு கம்யூனிஸ்டாக உருவாகினார். அவரை கொல்வதற்கு பல முறை முயற்சித்தார்கள். காஸ்ட்ரோவை கொல்வதற்கு முயற்சித்த அதே ஃபார்முலாவை பயன்படுத்தினார்கள். காஸ்ட்ரோவுடைய சுருட்டில், வெர்ஜீனியா சுருட்டில் விஷம் தடவப்பட்டது. இப்படி பல சோதனைகளை தப்பி வந்துதான் காஸ்ட்ரோ இயற்கையாக மரணமடைந்தார். அவருடைய சகோதரர் ரால் காஸ்ட்ரோவிடம் அதிகாரத்தை ஒப்படைத்தார். அதே போல தான் வெனிசுலாவில் சாவோஸுக்கு உடைய சிஷியனாக, பேருந்து ஓட்டுநராக வாழ்க்கையை துவக்கி ஒரு தொழிற்சங்க தலைவராக பரிணமித்து இந்த நாட்டை, இந்த மக்களை, வெனிசுலா மக்களை அமெரிக்க கழுகு பறித்து கொள்ளாதபடி பார்த்து கொண்டார். எப்படி கியூபா அமெரிக்காவுடைய சர்க்கரை கிண்ணமாக இருந்தது. கரும்பு தோட்டங்களிலே அமெரிக்க முதலாளிகள் தான் அவர்களை அடக்கி ஆண்டார்கள். ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய தந்தையை கூட
நீங்கள் அமெரிக்காவுடைய பன்னாட்டு கம்பெனி தான் அந்த சர்க்கரை கிண்ணத்தில் அடிமையாக வைத்திருந்தார்கள். ஃபிடல் காஸ்ட்ரோ சேக்குவாரா தலைமையில் ஒரு பெரிய புரட்சி படை அந்த மக்களை எல்லாம் தட்டி எழுப்பி கிராண்ட்மே கப்பலில் வந்து சேர்ந்த அந்த கூட்டம் சேரும் சகதியிலே மாட்டிக்கொண்டு பல பேர் மரணித்தார்கள். முதல் போராட்டம் அப்படித்தான் தோல்வியிலே முடிந்தது. அதன் பிறகு ஃபிடல் காஸ்ட்ரோ சேக்குவாரா போன்றவர்களெல்லாம் தொடர்ந்து முயற்சி செய்து கீபா மண்ணிலே தரையிறங்கிய பொழுது மக்கள் அத்தனை பேரும் அந்த பாஸ்டில்லா அந்த கொடுங்கோலனுடைய ஆட்சி தப்பி ஓட வைத்தார்கள். அதே போன்று வெனிசுலாவில் நிக்கோலாஸ் மதுரா என்ற முற்போக்கு சிந்தனையாளன், கம்யூனிஸ்ட் சிந்தனையாளன், மக்களுக்காக வாழ்கிறவன், கண்டிப்பாக சாவோஸ் என்கின்ற அந்த மனிதன், மறைந்த மனிதனுடைய வழித்தோன்றலாக இந்த நிக்கோலஸ் மதுரா கண்டிப்பாக போராடுவார். அவரை போராட்ட களத்திற்கு தூக்கு தண்டனைக்கு அமெரிக்கா உட்படுத்தினாலும் சரி, அவர் கண்டிப்பாக மன்னிப்பு என்கின்ற வார்த்தையை கண்டிப்பாக கேட்க மாட்டார். சதாம் ஹுசைன், கடாஃபி போன்றவர்களை எல்லாம் அமெரிக்க எதிர்ப்பாளர்களை அடையாளம் தெரியாமல் அவர்களை தூக்கிலே போட்டது. துரோகிகளை வளர்த்து அவர்களை அடையாளம் தெரியாமல் செய்தது. ஆனால் இதையும் செய்து விடலாம். ஆனால் வெனிசுலா மக்கள் அமெரிக்க எதிர்ப்பாளர்களாகவே மாறிவிட்டார்கள். எத்தனை நிக்கோலஸ் மதுராவை தூக்கிலே போட முடியும்? எத்தனை மக்களை கடத்த முடியும்? வெனிசுலா இனி இன்னொரு கியூபாவாக மாற்றி இருக்கிறார்கள். எப்படி தலிபான் ஆட்சியை ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா அடக்க முடியவில்லையோ, ஒடுக்க முடியவில்லையோ, அதே போன்றுதான் இந்த நிக்கோலஸ் மதுராவை வெனிசுலா மக்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆகையால் எந்த காலத்திலும் வெனிசுலா உடைய எண்ணெய் கிணறுகளை, தங்க சுரங்கங்களை அமெரிக்கா ஆக்கிரமித்துக் கொள்ளலாம். சில காலம்தான். இன்று வரை கியூபா வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது, வியட்நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது, வடகொரியா வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. வடகொரியா அதிபர் கிம் உன் ஜாங் சொல்லுகிறார், 3ஆம் உலக யுத்தத்தை அமெரிக்கா விரும்புகிறதா என்பதை அமெரிக்க மக்களுடைய கவனத்துக்கு விட்டு விடுகிறேன். 3ஆம் உலக யுத்தம் ஒன்று உருவானால் அமெரிக்காவுடைய நிலை என்ன என்று எண்ணி பாருங்கள். அதிபர் மாற்றப்படுவார், ட்ரம்ப் மாற்றப்படுவார். வியட்நாமுடைய ஹோசிமின், தளபதி பாட் போன்றவர்கள் தான் அமெரிக்க ஜனநாயகத்தை தீர்மானித்தார்கள். வீட்டுக்கு ஒருவன் மரணமடைகிறான் வியட்நாம் மண்ணிலே. அடுத்து ஜனாதிபதி தேர்தல். அந்த தேர்தல் கோஷமே வியட்நாமுக்கு இராணுவத்தை அனுப்ப மாட்டோம், வியட்நாமில் எங்களுடைய இளைஞர்களை பலியிட மாட்டோம். பல பேர் ஊனமுற்றவர்களாக மாறி போய்விட்டார்கள் அமெரிக்க இராணுவ வீரர்கள். ஆகையால் அமெரிக்க தேர்தல் இனிமேல் வியட்நாமுக்கு இராணுவத்தை, இளைஞர்களை அனுப்ப வேண்டாம் என்று விரும்புகிறவர்கள் எனக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொன்னார். அந்த காலத்தில் நீங்கள் அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் வந்தது. ஆட்சி மாற்றம் வந்த பிறகுதான் வியட்நாமில் இராணுவம் வாபஸ் வாங்கப்பட்டது. வியட்நாமுடைய விடுதலைக்கு அமெரிக்க மக்கள் தான் காரணம். அதே போன்றுதான் அமெரிக்காவினுடைய ஆட்சி மாற்றத்திற்கு வெனிசுலா மக்கள் காரணம். வெனிசுலா மக்கள் தொடர்ந்து போராடுகிற பொழுது உலக மக்களுடைய ஆதரவு நீங்கள் அமெரிக்காவுக்கு எதிராக, ட்ரம்புக்கு எதிராக, ட்ரம்ப் தூக்கி எறியப்படுகிற காலம் வெகு விரைவில் இல்லை. அதற்கு வெனிசுலா மக்கள் முதல் சுழியை போட்டிருக்கிறார்கள். விரைவில் ட்ரம்ப் மாற்றப்படுவார் அமெரிக்க மக்களால். அதற்கு முழு காரணம் வெனிசுலா மக்கள்தான் வரலாற்றை தீர்மானிப்பார்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.